கொடுத்து விட முடியாது. நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சமாதான காரணர். அவர் சமாதான பிரபு. அவர் மாத்திரமே நமக்கு பூரணமான சமாதானத்தை கொடுக்க முடியும். 1008 மார்க்கங்கள் இருக்கலாம், அவர்கள் நிறைய காரியங்களை போதிக்கலாம். ஆனா உண்மையான சமாதானம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மாத்திரம் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே. ஆகவே உண்மையான மார்க்கம் என்பது வெறுமனே தேவனுடைய வார்த்தையை கேட்பது அல்ல, அதை கவனமாக கேட்டு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து தேவன் தரும் சமாதானத்திலே வாழ்வதாகும். தேவன் தருகிற சமாதானத்திலே வாழ்வதாகும். வாசிக்க கேட்ட நிருப பகுதியை நாம் ஒரு தடவை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அதாவது முதலாவதாக என்னுடைய சபைக்கு எப்படியாக கொடுக்க விரும்புகிறேன். உண்மையான மார்க்கம் தேவனுடைய குரலை கேட்கிறது. உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய குரலை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். திருவசனத்தை நம்ம கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதைப்படி செய்யணும். நம்ம கேட்கிறோம், நிறைய காரியங்களை கேட்கிறோம். நிறைய மெசேஜ் யூடியூப்ல இருக்கு, நிறைய பிரபலமான ஊழியர்கள் இருக்கிறார்கள், பிரபலமான காரியங்கள் இருக்கிறது. ஆகவே நிறைய காரியங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் அதின்படி செய்கிறோமா? அப்படிப்பட்ட போதக பிதாக்கள் இருக்கட்டும், குருவானவர்களாக இருக்கட்டும், நம்முடைய திருச்சபையிலே பணி செய்கிற ஊழியர்களாக இருக்கட்டும், அவர்கள் மூலமாக நிறைய காரியங்களை நாம் கேட்பது உண்டு. அதின்படி வாழ்கிறோமா? அதுதான் முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் உண்மையான மார்க்கம் தேவனுடைய குரலை கேட்கிறது. தேவன் பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார், பேசுகிற ஒரு தேவன். ஏனென்றால் சாமுவேல் இடத்திலே ஆண்டவர் பேசினார். சாமுவேல் சிறு பையனாக இருக்கும் போது அவனிடத்திலே மறுபடியும் வந்து பேசும்போது ஏனே சொன்னார், கர்த்தாவே சொல்லும், உமது அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும். அப்படி என்று சொல்லி சாமுவேலிடத்திலே கற்பித்து கொடுத்தார். ஆகவே அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டும் போது, சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிடும் போது, கர்த்தாவே சொல்லும், உமது அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்துக்கு முதலாவது செவி கொடுத்தார். முதலாவது கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபத்தில் அதிகமாக போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, எனக்கு இதை தாரும் ஆண்டவரே, அதை தாரும் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஆசீர்வதும், அப்படி ஆசீர்வதும், நான் இப்படி ஓகோடு வளர்ந்து பெருகணும் அப்படின்லாம் ஜெபிப்போம். ஆனால் ஆண்டவர் ஒன்று விரும்புகிறார், நீங்க ஜெபத்துல கேட்பது நல்லதுதான், பொறுமையாக இடத்திலே காத்துரு, அமைதியாக காத்திரு. நான் உன்னிடத்திலே பேச வேண்டும், நான் உன்னிடத்திலே பேச வேண்டும். நீ மாத்திரம் ஜெபத்துல பேசிக்கொண்டு இருப்பதுல அர்த்தம் அல்ல. வேதத்தை கையில பிடித்துக் கொண்டு பொறுமையாக நீ காத்திருக்கும் போது அந்த நேரம் நான் என்னிடத்துல இருந்து பதில் புறப்படும். நான் பேசுவேன், மெல்லிய சத்தத்தோடு பேசுவேன். சாமுவேலோடு பேசினேன், பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளோடு நான் பேசினேன் அல்லவா? அதே போல நான் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவருடைய சத்தத்துக்கு நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 சபைகள் வருகிறது. ஆண்டவர் அதில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். இதை ரிப்பீட்டடா கடைசி வசனங்களிலே ஒவ்வொரு, அதாவது லெட்டர் ஃபார்மேட்ல இது இருக்கும், ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். எபேசு சபை, சிமிர்னா சபை, பெருகமு சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை, சர்தை சபை, தியத்திரா சபை, இப்படி என்று எல்லா சபைகளிடத்திலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். முதல்ல எபேசு சபை என்று சொன்னா ஆவியன்பு ஒரு இடத்துல இல்ல, அதுல இருந்து மனம் திரும்ப என்று சொல்லி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கடைசியாக க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் முடியும். அது ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல எல்லாமே அது இருக்கிறதாக காணப்படுகிறது. அதே போல எந்த குறைவும் இல்லாத சபை அந்த சிமிர்னா சபை என்று உபத்திரவத்திலே உண்மையா இருந்த சபை. ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் மறுபடியும் கூறினார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பெருகமு சபையிடத்துல தவறான போதனை, உலக சமரசத்துக்கு அவர்கள் அனுமதித்த சபை. அந்த சபையையும் பார்த்து ஆண்டவர் கடிந்துரைத்து, ஆவியானவர் சொல்லுகிறதை நீ கேட்க வேண்டும், காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி தியத்திரா சபை மற்றும் சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபையை வரும்போது வெதுவெதுப்பாக இருந்த சபை.
அதாவது மந்த நிலைமையிலே காணப்பட்ட சபை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, இப்படியாக இரு பக்கமாக இருந்த சபை. அந்த சபையும் ஆண்டவர் எச்சரித்தார். இந்த 7 சபைகள்ல 2 சபை நல்ல சபை, பிலதெல்பியா 6வது சபை நல்ல சபை, சிமிர்னா 2வது சபை நல்ல சபை. மற்ற எல்லா சபைகளிலும் சில குறைவுகள் இருந்தது. ஆகவே ஆண்டவர் கண்டித்து உணர்வே இப்படி இந்த காரியத்திலே மனம் திரும்பு அப்படி என்று ஆண்டவர் மறுபடியும் எச்சரித்துக் கொண்டே இருந்தார். அதே போல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அந்த சபைகள் எல்லாம் அதாவது நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இப்படியாக அந்த சபைகளுக்கு ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது என்னுடைய சத்தத்தை கேள், என்னுடைய சத்தத்தை கேள், என்னுடைய வார்த்தையை கேள், இப்படியாக ரிப்பீட்டடாக ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அப்படியாக உணர்த்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அவருடைய சத்தத்தை நாம் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். வாசிக்க கேட்ட அந்த நிருப வேத பகுதியில் மறுபடியும் அதாவது யாக்கோபு 1:19 பார்க்கும்போது, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணுமா, ஆனா பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும். ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது? பேசுறதுக்கு தான் நம்ம அவசரப்பட்டு வாய்க்கு வந்தபடி டக்குன்னு ஒரு கோபத்திலேயோ ஆத்திரத்திலேயோ டக்குன்னு ஒரு வார்த்தைகளை விட்டுறோம். ஆனா வார்த்தைகளை விட்டா அள்ள முடியாது என்று சிலர் சொல்வார்கள். அதே போல நாம் கவனமாக இருக்கணும். பேசுவதற்கு முன்பாக 1000 தடவை யோசிச்சு யார் மனதை நாம் பாதிப்புள்ள ஆக்குறனா, யார் மனதை நான் கஷ்டப்படுத்துறனா, புண்படுத்துறனா, அவர்கள் அந்த காரியத்திலே வேதனைப்படுகிறார்களா என்பதை கவனமாக நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் திருமணம் பற்றுகிறார் பிரியமானவர்களே. அதே போல சில பழமொழிகள் சொல்லுகிறது, தீயினால் சுட்ட புண் உள்ளாலும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுகிறது. ஒரு மனுஷன் அதாவது தீயினால் சில காரியங்கள் ஏற்பட்டால் அது ஆறிவிடுமா, கொஞ்ச நாள் ஆறிடும். ஆனால் நாவில இருந்து பிறக்கிற வார்த்தை சிலரை காயப்படுத்தி விட்டால் அது ஆறவே ஆறாதாம். அந்த அளவுக்கு நாவு ரொம்ப எழுப்பில்லாதது, அது ஒரு விஷம் உள்ளதாக காணப்படுகிறது. ஆகவே நாம் நாவினால் பேசும்போது பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று வசனமே சொல்லுகிறது. ஆனால் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்கணும். ஆகவே பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாக நாம் எந்த ஒரு காரியத்திலையும் பதட்டப்படாதபடிக்கு, அவசரப்படாதபடிக்கு, டக்குன்னு வாய்க்கு வந்தபடி டக்குன்னு பேசிவிடாதபடிக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவருடைய கைட்லைன்ஸ்ல அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பேசுகிறவர்களாக, நிதானமாய் பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது நமக்கும் பாதிப்பு உண்டாகாது, மற்றவர்களிடத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆகவே இந்த காரியத்திலே நாம் பொறுமையாய் காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அதாவது நாம் பெரியவர்கள் பேசுகிறதை கேட்கலாம், நமக்கு டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணும். மற்றும் எல்டர்ஸ் அதாவது பெரியவர்கள், முதியவர்கள், நம்மை விட வயதுக்கு மூத்தவர்கள், அவர்கள் பேசும்போது நாம் பொறுமையாக கேட்க வேண்டும் பிரியமானவர்களே. அதை ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பேசுகிறதை கேள். தேவாதி தேவன் உங்களிடத்துல பேச விரும்புகிறார். அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயா மகனே என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் பேசுவேன், உன்னிடத்திலே நான் பேசுவேன். மனிதன் பேசுவதை காட்டிலும், மனிதனுடைய வார்த்தைகள் ஆறுதலை காட்டிலும் என்னுடைய வார்த்தை பலமானது, வல்லமை உள்ளது. அது இருபுறமும் கருப்புள்ள பட்டை உள்ளதாக இருக்கிறது. அது உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், அது உனக்கு ஜீவன் உள்ளதாக காணப்படும். ஆகவே அந்த வார்த்தைக்கு நீ பொறுமையாய் காத்திருந்து பலப்படு என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உண்மையான மார்க்கம் தேவனுடைய சத்தத்துக்கு அதாவது குரலை கேட்கிறது. இது முதலாவது பார்த்தோம். இரண்டாவதாக உண்மையான மார்க்கம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அதாவது உண்மையான மார்க்கம் என்ன பார்த்தோம்? ட்ரூ ரிலிஜியன் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் அவர்கள் லிசன் பண்ணுவாங்க, அடுத்த ஒபே பண்ணுவாங்க, மற்றும் அந்த பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படி என்று சொன்னேன் அல்லவா? அதே போல உண்மையான மார்க்கம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, ஒபே பண்ணுவாங்க. அதாவது ஆண்டவர் பேசுகிறவர், அந்த பேசுகிற சத்தத்தை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கேட்பது மட்டும் போதாது, கீழ்ப்படிதலே நம்மளுடைய விசுவாசம் வளர்ச்சி அடையும், நம்முடைய விசுவாசம் வளர்ந்து பெருகும். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை கொடுத்து நாம் செபித்து நிறைவு செய்வோம். அதாவது நோவாவை நாம் பார்த்தோமானால் மழை பெய்யாத காலத்திலே அவன் தேவன் ஒரு பேழையை கட்ட சொல்லுகிறார். இப்படியாக பேழையை கட்டி நீ தப்பித்துக் கொள் என்று ஆண்டவர் சில காரியங்களை வழிவகுக்கிறார். பிரியமானவர்களே, மழையே அவன் பார்க்கல, மழையே அவன் எப்படி பெய்யும் கூட பார்க்கல. ஆனா ஆண்டவருடைய
சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி கட்டி தானும் தன்னுடைய வீட்டாரும் அழகாக தப்பித்துக் கொண்டவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, கீழ்ப்படிந்தான், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான், கேட்டான், கீழ்ப்படிந்தான். பாருங்க, அதனால தப்பித்துக் கொண்டான். அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததி எழுப்பப்பட்டது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நோவாவின் காலத்திலே நாம் அறிந்தபடி எல்லா ஜனங்களும் ஏகமாய் பாவம் செய்து மோசம் போயிருந்தார்கள். எல்லா ஜனங்களும் பாவத்துல மனப்போன போல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனா நோவா மாத்திரம் எல்லா பாவத்துக்கும் நோ சொன்னவன், எல்லா பாவத்துக்குமே நோ சொன்னவன். எத்தனை பாவங்கள் வந்தாலும், சிற்றின்பங்களாக இருக்கட்டும், சில காரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நோ சொல்லி வாழ்ந்தபடியினாலே அவன் நோவா என்று அழைக்கப்பட்டு இன்றும் அந்த மலையை பார்க்காமலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பேழையை உண்டாக்கி கீழ்ப்படிந்து தப்பித்துக் கொண்டான். அதே போல ஆபிரகாமை பார்க்க முடியும். காணாத ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் அப்படியே அழைத்து ஆரானிலிருந்து, அதாவது இதெல்லாம் ஆதியாகமத்திலிருந்து 75வது வயதிலே அவன் வந்து அழைக்கிறார். அப்படியே சாராள் மற்றும் லோத்தை கூட்டிக் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து சத்தத்தை கேட்கிறான், கீழ்ப்படுகிறான். அதே போல நடந்து போகிறான். ஆகவே ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியாக்கி அவனுடைய பெயரை கீர்த்தி புகழ்ச்சியுமாக மாற்றி அநேக கோத்திரங்களுக்கு, ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் மாற்றினதை நாம் பார்க்க முடியும். பெரியமானவர்களே, அதே போல பேதுரு வந்து உம்முடைய வார்த்தையின்படியே அந்த வலையை போடுகிறேன் என்று சொல்லி லூக்கா எழுதின நற்செய்தியில் 5:5 பார்க்க முடியும். அப்படியாக போட்டு திரளான மீன்களை பிடித்து ஆண்டவர் சொன்னார் போடு என்று சொன்னார். கீழ்ப்படித்து நடந்தபடினாலே இப்படிப்பட்ட திரளான மீன்களை பிடித்து ஒரு பெரிய அந்த இடத்துல அவனே டிரான்ஸ்பார்ம் ஆகும்படியாக உன்னை நான் மனுஷனை பிடிக்க வைப்பேன் என்று சொல்லி ஒரு ஆத்தும அறுவடை செய்து, அதாவது நம்ம அப்போஸ்தலர்களை பார்த்தோம்னா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி? அந்த பேதுருவை கொண்டு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஒரு சபையே எழுப்பிச்சு, முதல் திருச்சபை எழுப்பிச்சு. பாருங்க, கீழ்ப்படிதல் மூலமாக நிறைய காரியங்கள் ஏற்படும். யோவான் 14:15 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அன்பா இருக்கிறவன் வந்து கண்டிப்பா ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். பிரியமானவர்களே, அதான் செய்கையின் மூலமாக இது காட்டுகிற ஒரு அன்பாக காணப்படுகிறது. ஆகவே அந்த கற்பனைகள் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே போல அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல சவுல் என்பவர் பவுலாக மாறுகிறார். ரட்சிக்கப்பட்டு 3 மிஷனரி பிரயாணங்களை செய்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை, எத்தனை பாடுகள், நிந்தைகள், உபத்திரவங்கள், அடிகள், உதைகள் சவுல் பவுலாக மாறின பிறகு பட்டாலுமே ஆனாலுமே விசுவாசத்துக்காக கீழ்ப்படிந்து நடந்தபடியினாலே மிகவும் ஆத்தும அறுவடை செய்து அந்த நிருபங்களை எல்லாம் எழுதி இன்று நாம் அதை தியானிக்கும்படியாக ஆவியானவர் வைத்திருக்கிறார். பாருங்க, அதனாலதான் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. பிலிப்பியர் 2:8 வாசிக்கும் போது, எல்லா கீழ்ப்படிதலை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருக்கிறார். பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆனார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவே கீழ்ப்படிந்திருக்கிறார். ஐயா, இயேசுவே பிதாவின் சத்தத்தை செவி கொடுத்து ஒவ்வொரு காரியத்திலும் என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்வேன் அப்படி என்று சொல்லி சொல்லி சொல்லிதான் அவர் ஊழியத்தை செய்தார். ஆண்டவரே கீழ்ப்படியும் போது நாம் கீழ்ப்படிய கூடாதா? ஆண்டவரே பிதாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்து அந்த சிலுவை என்கிற பாடை சுமந்து நமக்கு ரட்சிப்பை, மீட்பை ஏற்படுத்தினபடிதான் நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், அவசியம், அது ரொம்ப வேண்டும் என்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதே போல 3ஆவதாக உண்மையான மார்க்கம் வந்து சமாதானத்திலே வாழ்வதாம். சமாதானம், கீழ்ப்படிந்தாலே ஒரு சமாதானம் ஏற்படும். கீழ்ப்படிந்தால் நம் பாவ பழக்கத்தை எல்லாம் விட்டு ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கும் போது அந்த ரட்சிப்பு வரும், அந்த சந்தோஷம் வரும், அந்த சமாதானம் தானாகவே வருகிறதாக இருக்கிறது. இது ஆண்டவர் தருகிற அந்த மார்க்கம். ஆண்டவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அந்த மார்க்கம், அந்த உண்மையான மார்க்கம், அதுல நாம வேறொன்றி இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற முடியும். வேற எந்த ஒரு மார்க்கமும் இப்படிப்பட்ட போதனைகளோ, இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோ, இப்படிப்பட்ட சரீரத்தை ஒடுக்கி ஆத்மாவை அடக்கி அப்படியாக பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து வாழ்வதை எந்த மார்க்கமும் போதித்து இந்த சமாதானத்தை கொடுத்து விட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சமாதான காரணர். பிரியமானவர்களே,
ஆகவே லூக்கா 7:48-50 பார்க்கும்போது, ஒரு பாவியான ஸ்திரீ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்துடன் போ அப்படி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பெரிய சமாதானம் என்னவென்றால் அது பாவ மன்னிப்பின் சந்தோஷம், அந்த பாவ மன்னிப்பின் சமாதானம் தான். அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆகவே அந்த சமாதானத்துக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும், அந்த சமாதானத்துக்காக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் 1008 சமாதானம், அதாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, உலகம் தருகிற பிரகாரமாக நான் கொடுக்கிறது இல்லை. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அதாவது உலகமும் சில காரியங்களிலே சமாதானம் கொடுக்கும், சில காரியங்களிலே டெம்பரவரியாக நாம் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ற மாதிரி தெரியும், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அது நிரந்தரமாக அந்த சந்தோஷம் சமாதானத்திலே நாம் வாழ்ந்து விட முடியாது. உலகம் தருகிறது கொஞ்ச நேரத்திற்கு, இமைப்பொழுது சந்தோஷம் சமாதானம் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது, அது எந்த சூழ்நிலையிலும் எடுபடாது. நாம் எப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், ஒரு கண்ணீர் போராட்டத்தின் மத்தியிலும் நம்முடைய சமாதானத்தை பிசாசானவன் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானம். அந்த சமாதானத்தை நாடுங்கள், அந்த சமாதானத்தை வாஞ்சியுங்கள். உலகத்துல எத்தனை பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், நம்மை உபத்திரவப்படுத்தவே, நம்முடைய இருதயத்தை கலங்கடிக்கவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த சமாதானத்துக்குள்ள இருந்தபடியினால் தான் அப்பேற்பட்ட சிலுவை மரணத்துக்குள்ளாக அவர் தைரியமாக உட்பிரவேசித்து செல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, அதே போல அந்த சமாதானத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும், கதற வேண்டும். ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே நான் உங்க சத்தத்துக்கு கேட்பேன், முதலாவது நான் கேட்பேன், கீழ்ப்படிவேன், அதற்கப்புறம் எனக்கு அந்த சமாதானத்தை நீங்க தரணும்பா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மையும் நம்முடைய திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. அப்படியே நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றிப்பா. இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரை எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரை உண்மையான மார்க்கம் அது ஆண்டவரே கேட்கிறதாக இருக்கிறது, கீழ்ப்படிதலாக இருக்கிறது மற்றும் சமாதானம் தருகிறதாக காணப்படுகிறது. தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சத்தத்துக்கு கேட்கிறோம் ஆண்டவரே, கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதின்படி வாழ்ந்து அந்த உண்மையான சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் பலவீனமுள்ள பாண்டம் தான், நாங்கள் குறைவுள்ள பாண்டம் தான் ஆண்டவரே. அநேக காரியங்களிலே நாங்கள் தவறு செய்தவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் மிகுந்த இரக்கமாய் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலையும் கேட்கிறதையும் இன்னும் சமாதானமாய் வாழ்கிறதையும் எங்களுக்கு பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம்ப்பா. தாழ்த்தி அர்ப்பணித்து தருகிறோம். எங்களை எங்கள் திருச்சபை மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய நீங்காத சமாதான பிரசவம் எங்களை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.